அவர்தான் தமிழக மக்களை காப்பார், தமிழகத்தை மீட்டெடுப்பார் என்ற குரலானது நேற்று நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவர்களுக்கு எல்லாம் பாரத பிரதமர் பல இடத்தில் பேசினாரு. மதுராந்தகம் வந்து பேசினாரு, மதுரையில் பேசினாரு, திருச்சிராப்பள்ளியில் பேசினாரு. என்ன பேசினாரு? இவங்க திமுக பேசுறது பார்லிமெண்ட்ல மத்திய ஆட்சியானது எங்களுக்கு வந்து பணமாக தர்றதில்ல, நிறைய நிதி உதவி தர்றதுன்னு ஒரு எவ்வாறு இதே பேசுவாங்க. அதை சொல்லும் போது நேற்று பாராளுமன்றத்தில் பேசினேன். தமிழகத்திற்கு என்டிஏ அரசாங்கம் வந்த பிறகு யூபி அரசாங்கம் கொடுத்ததை விட 4 மடங்கு அதிகமான பணத்தை கொடுத்தது மத்திய அரசு. அந்த பணம் எங்கே சென்றது என்றுதான் மோடி அவர்கள் கேட்டார்கள். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தில் பேசும்பொழுது இந்த ஊழல் ஆட்சி அகற்ற வேண்டும், இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையை நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதிலே இவர்கள் 5 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார்கள். அந்த கடனை நம்முடைய தலையிலே, தமிழக மக்களின் தலையிலே வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த கடனை யார் தீர்க்கிறது? தீர்க்க நாம தான் தீர்க்கணும். இப்படி சொல்ற திட்டங்களை கொண்டு வரும் என்று சொல்லிவிட்டு சுற்றுலா சென்றார் ஸ்டாலின் அவர்கள். எங்க நாடெல்லாம் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்து வெளிநாட்டு பணத்தை முதலீடு செய்யறாரு. நீ சொல்ற தமிழகம் வந்து வளரணுன்ற, தமிழ்நாடு முன்னேறுன்ற, இங்க இருக்கிறவர்களுக்கு வந்து தொழில் வாய்ப்பு கொடுக்கல. நீ வெளிநாட்டுக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு துபாயில் போய் காசு போட்டு வர, நீ அதான் உண்மை. உன்னுடைய பணம் எல்லாம் எங்கே செல்கிறது என்றால் பாரத பிரதமரே சொன்னார், எடப்பாடி பணம் சொல்லி இருக்கின்றார்கள். மதுவிலக்கில் மட்டும் வருடத்திற்கு 40,000 கோடி ஊழல் எடுப்பிருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார். 40,000 கோடி ரூபாய். மக்களை காப்போம் என்று அங்க நாம் சொல்லுகிறோம். அவன் சொல்ற நேற்று மந்திரி அங்க ஒரு எம்எல்ஏ எம்பி பேசுறாரு, ஸ்டாலின் மக்களை காப்பாராம். அவர் மதுவிலக்கை தான் காப்பாரு, மதுவிலக்கும் கூட காக்க மாட்டாரு. சாராய கடை காக்கிறதற்கு ஒரு மந்திரி இருக்கிறார் என்றால் அது ஸ்டாலின் அவர்கள் தான். அதற்கு துணையாக இருப்பது யார் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி நம்ம கூட இந்த தான் முதல்ல இல்லைன்னு சொல்லல. நான் கரூர் நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நான் அங்கே என்னிடம் பணியாற்றியவர் தான். அவருடைய தில்லுமுள்ளெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். கமிஷன் வாங்குறது தான். குவார்டருக்கு 10 ரூபாய். குவார்டர் கொடுத்தா ஏறுமா? ஆஃபுக்கு போக வேண்டியதா இருக்குது. அப்ப 20 கொடுக்கணும் வேண்டியதா இருக்குது. 20 ஆஃப் ஏற மாட்டேன்னு சில பேருக்கு.